திமுக வந்து ஊழல் பண்றாங்க, இருட்டுக்கடை அல்வா சொல்லிட்டு வந்து விமர்சனம் பண்ணாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? சார் அண்ணன் பழனிசாமியா? அண்ணன் பழனிசாமி தேர்தல் இருக்கிறதுல பழனிசாமி ஏதாவது பேசி ஆகணும், அதனால பேசிட்டு இருக்காரு. ஆளுங்கட்சியை எதிர்த்து எதிர்கட்சி தலைவர் பேசுகின்ற அழகு மிகவும் நன்றாக இருக்கிறது. அதுக்கு அமைச்சர்கள் கொடுக்கிற பதிலுமே ரொம்ப வேடிக்கையா இருக்கு. சொல்லு. திமுக நோக்கி நகருதா? அப்படியா? தகவலுக்கெல்லாம் நீங்க உங்க யூகங்களுக்கு, தகவல்களுக்கு, செய்திகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அவர்கள் ஆசை அப்படி இருந்தா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. சொல்லுங்க. நான் ஜோசியரா? எதிர்கால நீங்க தாமுகிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாரு, செல்விகிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாரு. பேசிக் கொள்கிறார்கள், சொல்கிறார்கள், சொல்லப்படுகிறது. இப்படிலாம் கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? இன்னொரு 4-5 மாசம் பொறுத்துருங்க. மே மாதத்தில் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு பதிலை தருவார்கள். கொஞ்சம் பொறுமையா இருக்கு சார், எல்லாம் தெரிய வரும். அப்படி இன்னும் டைம் இருக்கு. நாங்கள் கூட்டணியில் செல்கிறோமா அல்லது எங்கள் தலைமையில் கூட்டணி அமைகிறா என்பதெல்லாம் உங்களுக்கு பொங்கல் நேரத்தில் தெரிய வரும். சொல்லுங்க. ஆமா, விசாரணை செய்திருக்கேன். ஆமா, தமிழ்நாட்டில் இப்ப என்னதான் நம்ம கல்வி வளர்ந்திருந்தாலும் பெரியார் அவர்கள் புகட்டிய நீதிகள், அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக போராடிய பெரியார் போன்ற தலைவர்களின் எண்ணங்கள் தமிழ்நாட்டிலே நிறைவேற்றப்பட்டு வந்தாலும் இது போன்ற ஆணவ படுகொலைகள் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கத்தான் செய்கிறது. அதற்கு எதிராக நீதிபதி தலைமையில் விசாரணை அமைத்து சட்டம் இயற்றப்படுவது வரவேற்கத்தக்கது. விஜய் இப்போ வந்து கரூரில் வந்து மக்களை வந்து பாதிக்கப்பட்ட மக்களை வந்து சந்திக்கிற ஒரு தகவல் இல்லை. அதுக்கப்புறம் முற்றிலும் அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவர் வாட்ஸ்அப் அவங்க வீடியோ கால் மூலியமாக தான் பேசினார். மக்கள் வந்து நேரத்தை சந்திக்கல அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்டாரு. அவங்க நிர்வாகிகளே ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அப்படியா? அதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும். மக்கள் இன்னும் கூட ஒரு வெளியில வராமே வந்து வெளியே பணியிலே இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அது எப்பதான் அவர் வந்து அரசியல் பண்ண போறாரு, மக்கள் சந்திக்க போறாரு அப்படின்ற ஒரு உரையை கொடுத்தாரு. அவங்க வட்டாரத்திலேயே பேசியிருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்க திரு விஜய் அவர்கள்ட்ட கேள்வி பாக்குறப்ப கேட்டாதான் அவர் பதில் சொல்லாதான் சரியா இருக்கும். விஜய் சம்பவம் நடந்த இடத்துல 30 பேர் இறந்துட்டாங்க, பத்திரிகையாளர் 30 பேர் இறந்துட்டாங்க, நிப்பாட்டு போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்பவே எந்த பதிலும் சொல்லாத இப்ப என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. சரி, நான் அவருக்காக நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? இந்த கேள்வியில அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி தவறான அட்ரஸ்ல கேட்கறீங்க. அவருடையமோ அவங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளிடமும் கேட்க வேண்டிய கேள்வி. இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திட்ட வந்து கேட்டா நாங்க எப்படி பதில் சொல்ல முடியும்? சென்னையில வந்து மழை பெய்ஞ்சா பாதாள சாக்கடை தண்ணி வந்து திட்டம் முடிச்சிருச்சு. தண்ணி தேங்காதுனாங்க. நான் சென்னையில குறிப்பிட்ட பல்வேறு இடத்துலையும் தொழில்துறை சரி, வேலை செய்ய வேண்டிய தண்ணி சேர்ந்து அதை எப்படி சார் பார்க்கணும்? இல்ல, பாதாள சாக்கடை திட்டங்கள் இது மாதிரி டிரைனேஜ் ஸ்கீம்ஸ்லாம் அரசாங்கம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இருந்தாலும் கடுமையான மழை பொழிகின்ற பொழுது ஒரே இடத்துல வந்து பல சென்டிமீட்டர் மழை பெய்கின்ற பொழுது நீங்க சொல்ற மாதிரி தண்ணீர் தேங்கி அப்பொழுது பிறகு வெளியேறுகின்ற சூழ்நிலை இருக்கு. அரசாங்கம் இதை கவனமாக பார்த்து அந்த திட்டங்களை சரியாக நிறைவேற்ற வேண்டும்.